ஒரு மிகப்பெரிய துயரம், அதுவும் தீவிரவாத தாக்குதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ளயும், உக்ரைனுக்குள்ளயும் மாறி, மாறி நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில கூட நம்ம சொல்லியிருப்போம். ரஷ்யாவோட ஒரு விமானம் வந்து பார்த்தீங்கன்னா, தீவிரவாத தாக்குதல்கள்னால எரிய வைக்கப்பட்டிருக்கு. அதேபோல உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, டின்ப்ரோ பகுதியில குண்டு வெடிச்சு டிசிசி எம்ப்ளாயி இறக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இப்ப அது வந்து உக்ரைன்குள்ளேயும் நடக்குது, ரஷ்யாக்குள்ளேயும் நடக்குது. இப்ப ரஷ்யால வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஒரு ஜெனரல் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது தெரியும். ஜெனரல் ராணுவத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நபர். அதுவும் நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபர். அவரோட இறப்பு அப்படிங்கிறது ரஷ்யால மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு எந்த மாரியான ரிட்டாலியேஷன் ரஷ்யா தரப்பு வந்து இருக்கும். அப்படிங்கிறது போல எதிர்பார்ப்புகள், கோபங்கள் எல்லாமே இருக்கு. அதாவது இவரு ஒருத்தர் மட்டும் கிடையாது. ஆக்சுவலா இந்த தாக்குதலே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆபீஸ் வந்து எப்பவும் போல வேலைய முடிச்சுட்டு வெளிய வரும்போது, ஒரு ஸ்கூட்டி வந்து பக்கத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க பில்டிங் பக்கத்துல. ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, வெடிக்க வச்சிருந்திருக்காங்க. அவரு வெளிய வர நேரம்னு பார்த்து கரெக்ட்டா வெடிக்க வச்சிருக்காங்க. தாக்குதல்னால இவரு மட்டும், அதாவது ரஷ்யாவோட ஜெனரலான இகார் கிரில்லோவ் இவரு மட்டும் இறக்க கிடையாது. இவரோட அசிஸ்டன்ட் அதாவது மேயர் பல்யக்கரோவ் பேர் கொஞ்சம் கட்டால சைடுல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இவரும் சேர்ந்து இறந்துட்டதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. கூட சில நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யால இருக்கக்கூடிய முன்னாள் அதிபர் டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் இருக்கார் இல்லையா? திரும்பி கூட்டம் போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. நம்மளோட நண்பர், அது கூடவே ராணுவத்துல முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் நம்ம இழந்துட்டோம். யார் இத செஞ்சாங்க? ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய நபர் யார் இத செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். 2வது உக்ரைனோட பொலிட்டிக்கல் இதுதான் இத செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல ஒரு அசம்ப்ஷன்ல ரஷ்ய தரப்புல இருக்கிறாங்க. உக்ரைன் தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் இது இவங்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது போல ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல சில செய்திகள் வருது. இல்ல அப்படிங்கிறது போல சில செய்திகள் வருது. கன்ஃப்யூஷன் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்கா முந்தி அடிச்சுட்டு வந்து, "ஏங்க எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. அதனால தான் இது நடந்திருக்குதுங்க." அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து சொல்ல. மரியா ஜொரக்கா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, "இதே தான் உங்களுக்கு வேலை." அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் பெருமளவுல இருக்கு. நீங்க கண்டனமே தெரிவிக்கலைல்ல, அதிலிருந்தே தெரியுது உங்களோட பிரசன்ஸ் அதுல இருக்கு அப்படிங்கிறது போல, மரியா ஜரக்கோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதனால என்ன ஆகும்னா, உக்ரைன வந்து தீவிரவாத நாடா அறிவிச்சுருவாங்களா? இல்ல பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் தீவிரவாதிகளா அறிவிச்சுருவாங்களா? இது போல விஷயங்கள் நடக்கிறதுனால என்ன நடக்கும்னா, பேச்சுவார்த்தைகள் நடக்காது. ஏன்னா தீவிரவாதிகளோட பேச்சுவார்த்தைகள் ரஷ்ய தரப்புன்னு செய்யக்கூடாது. அது சட்டம் இருக்கு. ஒன்ஸ் இது போல செஞ்சுட்டாங்க அப்படிங்கும்போது, கோவத்த உருவாக்குறது தான். ஏன்னா இது வந்து தடவ கிடையாது. இந்த தாக்குதலுக்கு முன்னாடியே இதே டிசம்பர் மாசம் இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் கண்டுபிடிக்கக்கூடிய நபர வந்து பார்த்தீங்கன்னா, அசாசினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவுலாம் வந்திருந்து. அந்த செய்திகள நம்ம பார்த்திருப்போம். அதாவது இது போல தொடர் அசாசினேஷன் நடக்குது அப்படின்னா, உக்ரைன் தரப்புலருந்து ஏதோ ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் டைம் இது மாரி ஒண்ணும் நடக்கிறதில்ல. இதுக்கு முன்னாடி கர்ஸ்க்குள்ள வரும்போது கூட இது போல விஷயங்கள் நடந்தது உண்டு. ஒரு அசாசினேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கர்ஸ்க் பகுதிக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப நார்த் கொரியன் வீரர்கள் கர்ஸ்க் பகுதியில உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கல 50% இழந்துட்டாங்கன்னு எக்கனாமிஸ்ட் அதாவது மேற்குலக தரப்புல இருக்கக்கூடிய மீடியாக்களே செய்திகள சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது, கூடிய சீக்கிரத்துல உக்ரைன் ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன எடுப்பாங்களா? அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் வருது. ஏன்னா கண்டிப்பா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வரப்போது. அதுல உக்ரைனுக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணுன்றதுக்காக இது போல வேலைகள்ல இறங்குறாங்களா? 2வது இந்த பேச்சுவார்த்தை முற்றிலும் தவிர்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலைகள்லயும் உக்ரைன் தரப்புலருந்து இறங்குறாங்களா? ஏன்னா தீவிரவாத நாடு இவங்களெல்லாம் தீவிரவாதிகளா அறிவிச்சுட்டாங்கன்னா, பேச்சுவார்த்தை நடக்காது. அந்த ஒரு காரணத்தினால இது போல விஷயங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. இருந்தாலுமே பேச்சுவார்த்தைக்கு ஒரு சைடு உக்ரைனும் தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எலக்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில உக்ரேனியர்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஜெலன்ஸ்கியோட சகாக்கள், இல்ல மேற்குலக நாடுகளோட அந்த எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அந்த ஒரு காரணத்தினால, புது புது சட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன்ல நிறைவேற்றப்படுது. புது சட்டம் என்ன இந்த தடவ வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க அப்படின்னா, மல்டிபிள் சிட்டிசன்ஷிப். அது என்ன மல்டிபிள் சிட்டிசன்ஷிப் ஆக்ட். அதாவது புதுசா எம்பிக்கள்லாம் ஓட்டு போட்டு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இது மல்டிபிள் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் என்ன அப்படின்னா, டூயல் சிட்டிசன். ஆ உக்ரைனோட சிட்டிசனாவும் இருக்கலாம். அதே சமயத்துல வேற ஒரு நாட்டோட குடிமகனாவும் இருக்கலாம். 2 சிட்டிசன்ஷிப்ப அலோவ் பண்ணக்கூடிய நாடுகள்ல. இதுபோல 2 சிட்டிசன்ஷிப்பையும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். சில நாடுகள் இத அக்செப்ட் பண்ணுவாங்க. சில நாடுகள் இது வேண்டாம்பாங்க. இதனால என்ன பிரயோஜனம் அப்டின்னா, இப்ப அமெரிக்கர்கள்லாம் இருக்காங்க. நெறைய உக்ரைன்ல இடம் வாங்கியிருக்கிறாங்க. சிட்டிசன்ஷிப் குடுங்க அப்டிங்கிறது போல கேட்டாங்கன்னா, உக்ரைன்ல இருந்து குடுத்துட்டாங்க அப்டின்னா,
ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க வேணும்னாலும் ஓட்டு போட்டுக்கலாம். வேணுங்கிற நபர எலக்ட் பண்ணிக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, மேலும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு செய்திகள் இல்ல. நான் Telegramல பார்த்தேன். ஏதாவது செய்திகள் வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல பார்க்கலாம். அ என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஆன்லைன்ல வந்து ஓட்டு போடுற மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரலாம் அப்டிங்கிறதோட சொல்றாங்க. இந்த ஆன்லைன் ஓட்டுக்கள் ஃப்ராடுங்கிறது எந்த அளவுக்கு அப்டிங்கிறது இருக்கும் அப்டிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது அதுவே ஃப்ராடுன்னு சொல்லிர்லாம். இல்ல முடியாது. அது கொஞ்சம் மாறி ஒரு சிக்கலான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். யார் வேணாலும் ஹேக் பண்ணலாம். இன்டர்நெட்லாம் இருந்துச்சு அப்டின்னாலே ஹேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இத பத்தி பேசவே முடியாது. ஒரு நாடு முடிவெடுக்குது, கொண்டு வருது. அவங்களோட அரசியல் இத வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக பல விஷயங்கள் செய்றாங்களா அப்படின்ற கண்ணோட்டத்திலயும் பார்க்க தோணுதுன்னு பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் தான் வரும். நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது உண்மை, எது பொய்ன்றதெல்லாம் எடுத்துக்கணும். ஏன்னா, புரொபகண்டா பலது இருக்கும் பாருங்க. அதனால நீங்களே அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கும் அப்படின்னு முடிவுகள் எடுத்துக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். இது போல பல விஷயங்கள்லாம் வரதுனால, எலக்ஷனுக்காகவும் உக்ரைன் தயாராகுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. 2வது போலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு எய்டுகள் குடுக்கறதுக்கு தயாராகிக்கிறாங்க. அடுத்த கட்ட மிலிட்டரி எய்டு. ஆனா இது ஜனவரி மாசத்துக்கு அப்புறங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வேணுங்கிறத குடுப்போம் அப்படின்ட்டு. பெல்ஜியம் வந்து பார்த்தீங்கன்னா, F-16 குடுக்கத்தான் சொல்லியிருந்தாங்க. அதுல கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுங்க. 2025க்கு மேல பாத்தரலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து சொல்லியிருக்கிறாங்க. இல்ல 2025 தந்துருவீங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் உக்ரைனுக்கு இருக்குமா இல்லையா? அப்புறம் F-16 ஒண்ணு. இன்னொரு ஒரு செய்தி. உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, F-16 வந்து பார்த்தீங்கன்னா, உளவு பார்க்கறதுக்காக சில நபர்கள் இருந்திருக்காங்க. அந்த நபர்கள்லாம் கைது செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது போல, உக்ரைன் தரப்புல இருந்து இமேஜஸ்லாம் வெளிவிட்டிருக்காங்க. செய்திகளாவும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் உக்ரைன்ல மொத்தம் 12 சஸ்பெக்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ரஷ்யாவோட என்ன தொடர்பு இருக்கு? எந்தெந்த நாடுகளோட தொடர்பு இருக்கு? இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு மிக பெரும் நெட்வொர்க்க பிரேக் பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, சமீப காலமா தீவிரவாத நடவடிக்கைன்றது ரஷ்யாக்குள்ளயும் இருக்கு, உக்ரைனுக்குள்ளயும் இருக்கு. அதுவும் உக்ரைனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குண்டு வெடிச்சதெல்லாம் வேற. வந்து மிக பெரும் மிலிட்டரி சைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதுவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஓப்லாஸ்ட்ல கூட மிலிட்டரி சைட்ஸ்க்கு வேணுங்கிற எலக்ட்ரிசிட்டி போயிட்டு இருக்கும் இல்லையா? அதோட கேபிள்ஸ்லாம் கத்தரிச்சு விட்டுருக்காங்க. மிக பெரும் சபட்டாஜ் வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இது போல மிலிட்டரி சைட்ஸ்க்கு போகக்கூடிய எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்லாம் கட் பண்ணி விடுறாங்க அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? சமீபத்தில உக்ரைன் தரப்பு வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்க லேசர் வெப்பன்லாம் கண்டுபிடிச்சுட்டோங்க. அது ஏர்கிராஃப்ட்டே சுட்டு வீழ்த்தும் தெரியுங்களா? அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது போல லேசர் வெப்பன்லாம் வேணும்னா அதிகமான எலக்ட்ரிசிட்டி வேணும். இப்ப அந்த ஒரு காரணத்தினால தான் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே உக்ரைனுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுல ரஷ்யா முடிவெடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வெறிகொண்டு தாக்கிட்டு இருக்காங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது போல சபாட்டாஜ் வேலை நடக்குது. அந்த டைம்ல ட்ரோன்கள் உள்ளோன்னா சுட்டு வீழ்த்த முடியாது இல்லையா? அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. ஸோ இது போல காரணங்கள்னால சபாட்டாஜ் ஆப்பரேஷன் இந்த எலக்ட்ரிக்கல் கிரிட் மேல ரஷ்ய தரப்பு வந்து ட்ரோன் தாக்குதல், இது போல உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ரோ ரஷ்யன் மிலிட்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைகள் செய்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது பதட்டங்கள் அதிகரிக்கும். ஏன்னா ப்ரோ ரஷ்யனோட மிலிட்டன்ட்ஸ்லாம் உள்ள இருக்காங்க, உக்ரைனுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வெளிய வரும்போது கொஞ்சம் சிக்கல் தான். உக்ரைன் என்ன மாரியான நடவடிக்கைகள் எடுத்து இது போல சபாட்டாஜ் ஆப்பரேஷன்லாம் தடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்தலாம். ரஷ்யாவ என்ன செய்றாங்கன்றது பார்த்தரலாம். அடுத்தது ட்ரோன்கள் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்கள் உக்ரைனுக்குள்ள நடக்குது. பட் ஆனா வீரியம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துருந்தோம். 100, 120, 130ன்னு போயிட்டு இருந்தது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 30 ட்ரோன்கள் டிசம்பர் 16 அனுப்பியிருக்கிறாங்க. 31 ட்ரோன்கள். 17 டிசம்பர் 20 ட்ரோன்களா மாறி இருக்கு. இதுல 10 ட்ரோன்கள் காணாம போயிருச்சுங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட கேபிட்டலான கீவ் ஓப்லாஸ்டையும் டார்கெட் பண்ணி வந்திருக்குது. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, வரதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்திட்டாங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல. அதோட உதிரி பாகங்கள் உதிரி போய் அங்கேயும் இங்கேயும் விழுந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் வீரியம் கம்மியா இருக்கு. மேபி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால விட்டு வச்சிருக்கிறாங்களா? இருக்கலாம். இப்போ அசாசினேஷன் அட்டெம்ப்ட் வேற ரஷ்யாக்குள்ள நடந்திருக்கு. அதுவும் பெரிய பெரிய ஜெனரல கை வச்சிருக்காங்க. இதுக்கு ரிட்டாலியேஷன் ரஷ்ய தரப்பு வந்து எந்த மாரி இருக்கும்? இல்ல உக்ரைன் எப்பவும் போல ஒரு சமிக்கைய குடுத்துட்டு ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அது போல ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன பிரியான்ஸ்க் பகுதியிலயா? இல்ல கர்ஸ்க் பகுதியில எடுக்க போறாங்களா? அப்படிங்கலாம் பொறுத்து இருந்து பார்த்தரலாம். மொத்தம் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க இருக்கு உக்ரைன்ல அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. உக்ரைன்லயா? இல்ல உக்ரைன்னாலயா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்த்தரலாம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சேன்னா, இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.